Hello students, welcome to Janu Max. Today class for 10th standard Max பயிற்சி 2.1ல 9வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஒரு மிகை முழுவை 88 ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. ஓகேங்களா? ஒரு மிகை முழுவை வகுக்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன நம்பர்னு இது வந்து கொடுக்கல, மிகை முழு அப்படின்றது. அது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஏ தான் நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்கும் ஃபார்மேட்டில். 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க. ஸோ வகுக்கும் போதுனால நம்ம வகுத்தல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா யூக்ளிடின் வகுத்தல். ஓகேங்களா? யூக்ளிடின் வகுத்தல். ஸோ 2.1 பயிற்சியில் இந்த ஃபார்முலா மட்டும்தான் பயன்படுத்திட்டு வரோம். ஸோ வகுத்தல், யூக்ளிடின் வகுத்தல் முறை ஃபார்முலா என்ன? A = BQ + R. ஆரோட பாயிண்ட் எங்கே இருக்கும்? 0 <r > B. ஓகேங்களா? ஸோ ஒரு மிகை முழுவை, ஸோ அந்த நம்பர் என்னது? மிகை முழுன்றது அந்த ஏவோட நம்பர், அது தெரியாது. அது எதால் வகுக்கிறாங்க? 88ஆல். அப்போ பியால் வகுக்கிறாங்க. பியோட வேல்யூ 88. எத்தனை முறை வகுக்கிறாங்க அதுவும் தெரியாது. ப்ளஸ் மீதி என்ன கிடச்சிருக்கான்? 61 கிடச்சிருக்கு. ஸோ ஒரு மிகை முழுவை என்ன நம்பர்னு தெரியல, இது 88ஆல் வகுக்கிறாங்க. எத்தனை முறை வகுப்படுதுன்னு தெரியாது. ப்ளஸ் என்ன கிடைக்குது? மீதி 61 கிடைக்குது. அப்போ பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, ஏவும் கியூவும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ ஏ = பிக்கு பதிலாக 88, கியூ தெரியாது, ப்ளஸ் மீதி என்ன இருக்குது? 6, 61. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் லைனுக்கு உண்டானது. செகண்ட் லைன் பாருங்கள். அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க. அதே மிகை முழுனா அதே ஏ என்ற நம்பரை எதால் வகுக்கிறாங்க? இப்போ 11ஆல் வகுக்கும்போது மீதி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும்? மீதி, அதாவது ஆர் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதே மிகை முழுனா அதே ஏ ப்ளஸ் 11ஆல் வகுக்கிறாங்க. எத்தனை டைம்னு தெரியுது? கியூ ப்ளஸ் ஆர்க்கு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 2 மாதிரி மாற்றிட்டோம்னா ஆரோட வேல்யூ எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணலான்னா, ஏ = 88Q + 61 இருக்குது. ஸோ இந்த 88 11 × 8 கியூன்னு பிரிக்கலாமா? 11 × 88 ப்ளஸ் 61 நம்ம எப்படி எழுதலாம்னா 5 × 11 ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? இப்போ 5 11 × 5 55, 51ஓட 6 கூட்டினா 55ஓட 6 கூட்டினா 61. ஓகேங்களா? அப்போ 61க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 5 × 11 ப்ளஸ் ஆர் அப்படின்றது எழுதலாம். ஸோ அது எப்படி எழுதலாம்னா 5 × 11, 5 × 11 ப்ளஸ் ஆர். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயும் பாருங்கள் 11 பொதுவாக இருக்குது. இப்போ 11 பொதுவாக வெளியில் எடுத்துட்டா ஃபஸ்ட்டில் என்ன இருக்கும்? 8Q ப்ளஸ் இதில் 11 வெளியில் போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 5. இன்னும் மீதி என்ன இருக்குது? ப்ளஸ் ஆர் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் பாருங்கள் 11 இருக்குது. க்யூக்கு பதிலாக இங்கே 8Q + 5 இருக்குது. இங்கே நடுவில் ப்ளஸ்ஸு ஆறுன்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது இங்கே இப்போ therefore நம்ம மீதி தான் வேணுமா? மீதி ஆறுன்ற இடத்துல இங்கே என்ன நம்பர் இருக்குது? 6. ஸோ இவ்வளோ தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? therefore 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 6 ஆகும். மீதி 6 ஆகும். ஏன்னா நம்ம அதனுடைய வேர்ட்ஸில் கேட்டிருக்காங்க, நம்மளும் வேர்ட்ஸ்லேயே எழுதிடலாம். ஓகேங்களா? வார்த்தையில். இதுதான் இதோட ஆன்சர்ஸ். ரொம்ப சிம்பிளான சம், இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.